ஹாய்டா செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தியாகியோட எஃப்எஃப் தான் பார்ட் 2. போன வீடியோ என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். சுகா சார் வந்து அந்த டீச்சரை நல்லா அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தயாங்கும் அவன் மேலே லவ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்பப்போ ஸ்டாஃப் ரூம் போய் ஜாலியாக பேசினிருப்பாங்க. இவ்வளோ தான் நடந்தது. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுகாவும் அவங்க ஸ்டாஃப் ரூம்லேருந்து பேசுகிறாங்க. சுகா கேட்குறான், அம்மா உங்கள் அப்பா ஏன் இப்படி அடிச்சுட்டே இருக்காரு உன்னைய? அது ஒன்றும் இல்லை சார், அவரோட பிஸ்னஸில் நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு டாக்டர் ஆனது தான் ஆசை. எதுவும் பண்ண முடியல. அவரும் ஏன்னா அவரோட பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப பெரிய பிஸ்னஸ். எல்லாம் மார்க் வச்சு தான் அந்த ஸ்டடீஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஹையரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நாலேஜ் டேலண்ட் வச்சு தான் அவங்க வேல்யூ செய்ய முடியும். அதனால தான் உங்கள் அப்பா என்ன அந்த பிஸ்னஸ்க்கு சிஓவா? ஆமாம் ப்ரொஃபஸர். அப்புறம் அவரையும் நான் ஹையர் பண்ண முடியும்ல, அப்போ எதுக்கு ஒன்று இது பண்ணுறாரு? இல்லை, அவரால் பண்ண முடியாது. அவருக்கு கீழே இருக்கவங்க தான் என்னை ஹையர் பண்ண முடியும். அதான் ஒரு நாள் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு நான் ஒரு நாள் போனேன். எல்லோரும் கேட்பாங்க என்ன மார்க்கு ஏது அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. உண்மையான மார்க்கு சொன்னதில் அதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் நாலேஜ் வச்சு இவனால் இந்த கம்பெனிக்கெலாம் வர முடியாதுன்னு சொல்லி அவங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் சொல்லியிருக்காங்க போல். எங்கள் அப்பா சின்ன வயசில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஆகிட்டாரு. ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வைக்க என் கூட ஜாலியாக தான் பேசியிருந்தாங்க. என்னன்னே தெரில, இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சுகாக்கும் ஒரு மாதிரி ஆகுது. கண்ணீர்லாம் வருது. நான் அடிக்கிறது, அது கை கால்லாம் பார்க்கும்போதுலாம் அவ்வளோ டெசிஷன் ஸ்வெல்லாக இருக்கும். சார் ஏன் சார் கண்ணீர் விடுறீங்க? டேய் என்னடா நீ இவ்வளோ அடி வாங்குற, உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்களாலேயும் எதுவும் பண்ண முடியாது சார். அவங்க கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு அடி விழும். எங்கள் அம்மா ஒரு நாள் அப்படி தான் 12th டைம்லலாம் ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு மார்க், கொஞ்சம் 2 மார்க் போயிடுச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்து தடுக்க வந்ததுக்கு அவங்களே எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க. என்னாலேயும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா யாருமே இல்லை. அதான் எனக்கும் கவலையாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல. நான் படிப்புன்னு இருந்தேன். எனக்கு 12th தான் ஜிமன் வாயல்லாம் கிடச்சாங்க. அதனால தான் இவங்களும் என் கூடயே இருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு. சரி, இது அஃபென்ஸ் தானே இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் அடிக்க? இது 18 பிஃபோர் சொன்னிருந்தா பரவாயில்ல, 18 அபோவ் ஆகிட்டேன், எதுவும் பண்ண முடியாது சார். நீ ஹாஸ்டல் எடுத்து தங்கலை? சார் ஹாஸ்டலும் பயம் சார். ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாம் ஹாஸ்டல்லையும் ரேகிங் நடக்குது. ஒரு நாள் ஒரு ஹாஸ்டல் போனேன், எனக்கு செட்டே ஆகலை. எல்லோரும் அங்கே ரேகிங் தான் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அம்மா கிட்ட சொல்லி நான் இந்த இதுலேருந்து வந்துட்டேன். சரி, ஓகே தான். நீ வேணா ரூம்லேயே இருந்துக்கோ. ஏன் உங்கள் அம்மா கூப்பிட்டா போகிற? எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கெலாம் நான் எங்கே தங்குறேன்னு தெரியும். அதனால் வீட்டை தேடி வந்தாலும் வருவாங்க. அதான் ஏன் பிரச்சனை. எதுவும் பண்ண முடியாது சார். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இதெல்லாம் பழகிடுச்சு. என்ன இந்த வலி ஸ்டார்டிங் தான் வலிக்கும், அதுக்கப்புறம் போயிடும் இந்த வலிலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியாதுல்ல சார். யார் வந்து கேட்குறாரு, இப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? சார் நீ என்ன லவ் பண்ணுறியா? சார் அது சொல்லு, தயங்காமல் சொல்லு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். போன தடவை ஏதோ ஒரு தம்பி மேலே வந்துட்டாரு, ஏதோ சாரி, அந்த டைமில் எதுவும் என்ன அறியாமல் நான் பண்ணிட்டேன். அதுக்கு நான் மன்னிச்சிக்கோ. ஆனால் இப்போ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா? சார் அது ரீசண்டாக தான் உங்கள் மேலே லவ் வந்துச்சு. நானும் உங்களை லவ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னானே. சுகாக்கு ஹாப்பியாகுது. அப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஏண்டா இது முதல்லே சொல்லியிருக்கலாம்ல? ஏன் சார், நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன்டா. என்ன சார் சொல்கிறீங்க? ஸ்டடீஸ் முக்கியம்தான். என் வீட்டுக்கு வா, நான் உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன்.
எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. அண்டு எங்கள் அம்மா அப்பாவும் ஊரில் தான் இருக்காங்க. நான் வேலைக்காக தான் நான் இங்கே வந்தேன். உனக்கு ஒரு ரூம் பிடிக்கலனா நீ என் வீட்டுக்கு வா, இல்லையா உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் வா. சார் இல்லை, ஏன்னா எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா. அவங்களோட அசிஸ்டண்ட் ஒரு இருக்காங்க. அவங்க என்னை அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. இல்லைன்னா எங்கள் அப்பா தோலை உரிப்பார். ஆனால் தான் நான் வரேன் சார், உங்கள் வீட்டுக்கு கன்ஃபார்மாக வரேன். கால் மீ சுகா. ஓகே சுகா, நான் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கன்ஃபார்மாக வரேன். இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர போகணும். நல்ல வேலை எந்த டெஸ்ட் மார்க்கும் நான் எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் உன் வீட்டில் இந்த மாதிரி 11th இப்படி நடந்தது சொல்லலை? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்களாலையும் எதுவும் இதுக்கு மேலே பண்ண முடியாதுல்ல சார். அண்ட் எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லியிருப்பார், என் மார்க் வரலன்னு சொல்லி. அதனால தான் எதுவும் பண்ண முடியாது சார். நீங்கள் தான் ஒன்று அடிச்சிட்டிங்கள, அது வரைக்கும் சந்தோஷம்தான் சுகா. அப்பப்போ சார்ன்னு சொல்கிற, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. சாரி சுகா, எனக்கு சாருன்னு சொல்லி பழகிடுச்சு, அதான். சரி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, போ. ஓகே சுகா. என்ன போகிற? ஏன் சுகா, என்னாச்சு? அப்படி சொல்லி கிஸ் ஆச்சு கொடுத்துட்டு போடா. சார் என்னது? சரி சுகா, இன்னும் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். எனக்கு டைம் கொடு, நானே இப்போ தான் அது மூவ் ஆன் பண்ணிட்டு வந்தேன். இது அப்படின்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஹக்காச்சும் கொடுத்துட்டு போடா. சரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க 2 பேரும் டைட்டாக. ஹக் பண்ணிட்டு அவன் வந்து தயாங் வந்து சீக்கில் கொடுக்குறான், லைக் அந்த கிஸ்ஸை. கொடுத்தோடனே சுகாவுக்கு ஷை ஃபீலிங் வருது. என்னடா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்குற, நீங்கள் இங்கே கேட்குறீங்க, லிப்ஸில் கேட்குறீங்க, நான் கொடுத்தது சீக்கில், ஆனால் தான் அப்படின்னு சொல்லி போகிறான். பாய் சுகா அப்படின்னு சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் இப்படியே போகுது. ஈவினிங் வந்து சுகா வந்து தாயங்க கூப்பிட்றான். தாயங்க போய் என்னன்னு கேட்குறான். என்னாச்சு சுகா, வீட்டுக்கு வரியா? அதான் நான் தான் சொன்னேன்ல, நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நான் போகணும். சரி ஓகே, நான் ட்ராப் பண்ணிட்டா. ஐயோ பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். சரி ஒரு தெரு தாண்டி விடுறேன்டா, நடந்து தான் போயேன்டா. சரி ஓகே சரி, ஜிம்மன் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்மன், நான் என் வீட்டுக்கு போகிறேன், பாய். நான் தானே உன்னை ட்ராப் பண்ணுவேன். இல்லை சுகா சார். ஓகே ஓகே. ஆமாம், இன்னுமெல்லாம் போக மாட்டியே, என்ன அவர் என்ன உன்னை கோத்து விடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரா? இல்லை நாங்கள் லவ் பண்ணுறோம். என்னது? என்ன இது முதலே சொல்ல? சாரிடா, நாங்களே இனி மார்னிங் தான் நாங்களே ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணியிருக்கோம். அப்படியா? சரி, கங்க்ராட்ஸ்டா. ஆனால் இது உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகுறது? இந்த மாதிரி அவரை வேறு ட்ராப் பண்ணுறேன்னாங்க. இல்லை, ஒரு தெரு தாண்டி தான் நான் போகிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் பாய் சொல்லிவிட்டு சுகாவோட பைக்கில் ஏறுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க, ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தெரு தாண்டி விடுறாங்க. இந்த மாதிரி தான் டெய்லியும் நடக்குது. அவன் ரூமுக்கு விடுவாங்க, இல்லைனா அவனோட வீட்டுக்கு விடுவாங்க சுகா. இந்த மாதிரி தான் போயினுக்கு. ஒரு நாள் இது மாதிரி தான் ஒரு காலேஜ் டைமில் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் சுகா வந்திருப்பார். ஆனால் பட்டன் கட்டி வந்திருப்பாங்க திருப்பியும். ஆனால் இந்த தடவை வச்ச கண்ணை விடாமல் தயாங் சுகாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது சுகா கவனிக்கவே இல்லை. அவன் பார்த்துன்னு கிளாஸ் எடுத்துனுக்கான், இல்லைனா எக்ஸாம் வரப்போகுது. ஆனால் தான் அப்போ தான் சுகா நோட் பண்ணுறாங்க. தயாங் சார், எங்கே பார்க்குற? ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ண, எங்கே பார்த்துனுக்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவனோட பாடியை செக் பண்ணுறாங்க. அங்கே அது அறியாமையே பட்டன் கைந்து இருக்கும். இதை தான் பார்த்துந்தியா நீ? சிவலியா, இங்கே வா சார், இங்கே வான்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். இந்த செம்ம போடு சார், இந்த செம்ம போடுன்றேன். அவனும் போட்டுனுக்கான் போர்டில் சைலண்ட்டாக சொல்கிறாங்க. ஏண்டா இதுதான் பார்த்து நிற்கி உங்கள் அப்பா மார்க் வரலன்னா உன்னை அடிப்பார் தானே, எதுக்குடா என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்க சார்? சொல்கிறா
இல்லை சுகா, அது வந்து செம்ம போடு அப்படின்னு சொல்லி பாரான். பார்த்தா பயத்தில் லைக் என்ன சொல்ல, அது நர்வஸ் ஆகிடுப்பா இது சொன்னோன்னே. என்ன கவனிச்சிட்டானா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இப்படி சொன்னதும் அவனுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது என்ன நம்ம நடந்துன்னுக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் செம்ம போடுறான். சின்ன மிஸ்டேக் இருக்கும். என்ன அது அங்கே பார், அந்த ஈக்குவேஷனில் போய் பார் என்ன தப்பு நடந்திருக்கு பார். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல மார்க் ஆஃப் மார்க் போகும். பரவாயில்லையா? எல்லா சம்மிலையும் இந்த மாதிரி போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன் 5 மார்க் போயிடும். பரவாயில்லையா? இல்லை சார், உன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண சரியா? மேக்ஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுமா லைஃபுக்கு? ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க நீ. போய் படிப்போ. இந்த சம்மு நாளைக்கு எனக்கு திருப்பியும் போடுற, அதுவும் 3 தடவை. புரியுதா? ஏன்னா அது அவ்வளோ பெரிய சம்மு, அதனால தான் 3 தடவை போட்டிருப்பாங்க. அவனுக்கு ஷாக்கு, என்னடா நம்மளெல்லாம் இப்படி சொல்கிறானேன்னு. அதுக்கப்புறம் ஈவினிங் போகிறான், நைட்டெல்லாம் படிக்கிறான். அவன் எல்லா சம்மும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். இது வந்து சுகா வந்து நைட்டு அவர் ரூமுக்கு வந்து தட்டியிருப்பாங்க லைக் ஜன்னலில். என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி பாறான். பார்த்தா சுகா தான். கை கொடுறா பார்த்துனுக்கு அப்படியே. நான் கை கொடு சுகா அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு அவன் உள்ளே கூப்பிட்றான். நீ என்ன பண்ணுற? இல்லை சும்மா உன்னை பார்க்க வந்தேன், எனக்கும் போர் அடிக்குது. உனக்குமே எனக்கு காலையில் திட்டல, அதான். அதுக்கு நீ ஸ்டாஃப் ரூம்லேயே எனக்கு சாரி சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலான் தான் இருந்தேன், எனக்கு நிறைய வேலை இருந்துச்சே. எனக்கு எல்லாத்தும் கரெக்ஷன் பண்ணணும், எனக்கும் வேலை இருக்காதா அப்படின்னு சொல்கிறான். சரி செம்ம போட்டுன்னுக்க, அதுவும் இந்த டைம்லையா? இல்லை நீ தானே சொன்ன 3 தடவை இது போடணுன்னு, அதுக்குன்னு அதான். அடா பாவி, இன்னும் டைம் பார்த்தியா? 1:30டா, நைட்டு 1:30. ஏன்டா இத்தனை மணிக்கு போடுற? இல்லை நான் ஒன்றும் அதே சம்மை நான் திருப்பியும் போடல. நான் வந்து வேறு சம்மெலாம் போட்டுன்னுக்கேன். எக்ஸாமுக்கு இது ரொம்ப ஹார்டான போர்ஷனு. ஏன்னா எக்ஸாம் இன்னும் 1 மாதம் இருக்குல்ல. 1 மாதத்தில் நிறைய எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ல மற்ற எக்ஸாமுக்கெலாம். அதான் மேக்ஸ் கொஞ்சம் எனக்கு டஃப்பாக தான் இருக்குது, அதை நான் போட்டுன்னுக்கேன். ஜிம்மு நீங்கள் எது கேட்குற? ஜிம்மு நீங்கன்னு கேட்குறாங்கள, சொல்லு. ஆமாம், அந்த ரூமில் தூங்கிருக்கான். வயல் வேறு ரூமில். இந்த இடத்துல மொத்தமாக 3 ரூம் இருக்கா? ஆமாம். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், இங்கே ஜிம்முன்னு வந்துட போகிறானோ, அந்த இடத்துல இருப்பானோன்னு. இல்லை இது எங்கள் அப்பா கொடுத்தது. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா? ஹெல்ப்பா? ஹெல்ப் பண்ணுறேன். சரி வா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸாக லைக் ஒட்டிக்கிட்டு பண்ணுறான். அது தான் கவனிக்கல, எல்லாமே டீச் பண்ணி தான் கவனிச்சுன்னுக்கான். இதான் சாக்குன்னு சொல்லி ட்ரெஸ்ஸுக்குள்ள கை வைக்கிறான், அதெல்லாம் கவனிக்கல. ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக இடமே இல்லைனால அவங்க ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் தான் பிடிச்சிருக்கான் போலன்னு நினச்சின்னுக்கான். அதெல்லாம் கவனிக்க கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஸ்டொமக்லலாம் டிக்கிள் பண்ணி விட்றான். அப்போ தான் அவனுக்கு என்னடா கூசுதுன்னு சொல்லி கீழே பார்க்கலாம். சார் என்னது? சாரி சுகா, கையை விடுறா. எனக்கு பேலன்ஸ் இல்லைடா. அதுக்குன்னா அவங்க தான் சாருக்குள்ள எடுத்து வந்து உட்காந்து இருந்தால, எதுக்கு ஒன்று யார் நிற்க சொன்னா? பழகிடுச்சு சுகா அப்படின்னு சொல்லி ஏந்து எடுக்க போகிறான். பார்த்தா அதெல்லாம் அவன் வந்து அந்த சேரில் உட்காரி அவன் லேப்பில் உட்கார வச்சு சொல்லித்தரான். சுகா என்ன சுகா பண்ணுற? ஜிம்மிலாம் சத்தம் கேட்டால் வந்துடுவான் சுகா. ஏன் சவுண்ட் ப்ரூஃப் இல்லையா இந்த ரூமு? இல்லை சுகா. அட சரி கவனி, நீ இப்படி சொல்லி என் ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் கை வைப்பேன். ஃபஸ்ட்டு ஏந்திரி. அதெல்லாம் பண்ண மாட்டேன், உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு டீச் பண்ணுறான். தயாங்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பட் ஆனால் சுகா தானேன்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு ஹக் பண்ணிகிட்டே சொல்லித்தரான். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. சுகா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, இதுக்கு மேலே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடில, எனக்கு நாளைக்கு வேணால் சொல்லித்தா அப்படின்னு சொல்லி ஏந்துக்கிறான். தூக்கம் வருதா? சரி தூங்கு அப்படின்னு சொல்லி அவனும் பெட்டில் படுக்கிறான். சுகாவும் என்ன சுகா உன் வீட்டுக்கு போகல, அங்கே தனியாக தான் நான் இருப்பேன், எனக்கு போர் அடிக்கும், உன் கூட நான் படுத்துக்கிறேன். சுகா
பட்றா வாடா அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. இப்படியே போகுது. நைட்டு பார்த்தா அவன் ரொம்ப க்ளோஸாக லைக் பட்டனே இல்லாமல் இருக்கான். லைக் அன்பட்டனில் இருக்குது. பார்த்தா சுகா வேலை தான் அது. என்ன பண்ணி வச்சுருக்கான் இப்போ எருமை இவன் இருக்கானே, முரட்டால் இருப்பான் போல். இவன்கிட்ட நம்ம மாட்டினா செத்துருவோம் போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் ஹக் பண்ணதுக்காக போகிறான். பட் ஆனால் அதுக்குள்ளே சுகா வந்து கையை தட்டி விட்டு அவன் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி, ஐயோ மூச்சே விடல, ஐயோ மூச்சு விட முடியலையே, சுகா சுகா என்னடா மூச்சே விட முடியலடா, ரொம்ப டைட்டாக பிடிச்சினுக்க, ஓ சாரி தயாங் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இது பண்ணுறான். அம்மா நீ தான் என் பட்டன் அன்பட்டன் பண்ணி விட்டியா? ஆமாம், எனக்கு உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப சில்லுன்னுக்குடா, அதான் உன் பாடி வார்மாக இருக்குது, அதான் ஹேக் பண்ணுறேன். என்ன ஷோ உன் தொல்லை தாங்க முடியல சுகா. சரி சரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நைட்டு போகுது. நாளைக்கு காலையில் பார்த்தானா அவன் இல்லை. சுகா எங்கே போயிட்டான்? சொல்லாமல் போயிட்டானா? காலேஜில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஜிம்மனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். வயனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் போகிறாங்க காலேஜுக்கு. அங்கே சுகாவும் வரான். அதெல்லாம் தயாங் கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா நைட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பான்ல. அவன் ரொம்ப தேடி இருப்பான். காலும் பண்ணியிருப்பான் மார்னிங்கே. அவன் எடுக்கலை. அதான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் சுகாவோடது. ஆனால் அவன் எடுக்கலைல்ல. காலில் அதெல்லாம் பார்க்கவே இல்லைல்ல. அதான் என்ன கண்டுக்காமல் போகிறான். இவன் தொல்லை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறான் தயாங்கிட்ட. அங்கே பார்த்தோன்னா அவன் கண்டுக்க கூட இல்லை. அப்படியே ஃபாஸ்ட்டாக கேண்டீன் பக்கம் போயிடறாங்க. ஆனால் சுகாவுக்கு வேலை இருக்கும். ஐயோ கேண்டீன் பக்கம் போகிறதுக்கெலாம் டைம்லாம் இல்லை, எனக்கு நிறைய வேலை வேறு இருக்கே, சரி போவோம் இவனை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் அவனோட கிளாஸ் போய் லைக் சுகா கிளாஸும் வருது. அதுக்கப்புறம் அவன் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். லைக் எதுலனா அவன் ஸ்டடீஸில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறான். என்ன இவன் என்னை கண்டுக்க கூட இல்லை. நான் பட்டன்லாம் கட்டிட்டு தானே வந்தேன், இதெல்லாம் பார்க்க கூட இல்லை. நீ போர்டை பார்க்குறான், புக்கை பார்க்கணும், நோட்டை பார்க்குறான், புக்கை பார்க்குறான். என்ன இவன்? தயாங் சார், நேற்று நான் ஒரு சம் போட சொன்னேன், போடுவா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 3 தடவையும் போட்டுடுறான். வேறு சம்மம் கொடுக்குறாங்க, வேறு சம்மம் கரெக்டாக போட்டுடுறான். வெரி குட் போ அப்படின்னு சொல்லி போகிறான். பக்கத்தில் ஜிம்மன் கூப்பிட்றான். ஜிம்மனுக்கு அவன் லைக் என்ன சொல்ல, அவன் கூப்பிடுவான்னு எதிர்பார்க்கல. சார் நீ வந்து சம் போடுவா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி போடுறான். கரெக்டாக எல்லா மெத்தடும் போட்டான். ஆனால் ஆன்சர் மட்டும் தப்பு. ஏண்டா எப்போ நான் உன்னால் மட்டும் இப்படி பண்ண முடியுது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கேடா நீ. மெத்தட்லாம் கரெக்டாக போட்டு ஆன்சர் மட்டும் ஏன்டா இப்படி வருது ஆன்சரு? என்னடா 2 வருது, 1 தானே ஆன்சர் வரும். ஐயோ சாரி சார். என்னத்த சாரியோ, கை நீட்டா. சாரி சார். கையை நீட்டா, எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. கையெடு நீட்டுன்னு சொல்லி ஒரு தடவை அடிக்கிறான். அந்த வழியிலே சார் வலிக்குது சார், பா செம்மையாக அடிச்சிட்டானே இவனை. என்னைக்கா சொன்னான் மாட்டாமல் போயிடுவான். அப்போ வச்சுக்கிறேன்டா இவனே. என்னது? இல்லை சார் ஒன்றும் இல்லை சார். போ. ஜிம்முன்னு அவன் பிளேஸில் போய் உக்காடுறான். தயாங்கிட்ட சொல்கிறான், தயாங் வான்னு இருக்கானே, ஏன்டா இப்படி அடிக்கிறான்? அவன் ஸ்டடீஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கான்டா. அவனுக்கு ஸ்டடீஸ்லாம் ரொம்ப முக்கியம்டா அவனுக்கும் அப்படின்றான். நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச்டா. உனக்கும் ஸ்டடீஸ் முக்கியம், அவனுக்கும் ஸ்டடீஸ் முக்கியம். எனக்கு யாவன்டா சொன்னான் ஸ்டடீஸ் முக்கியம்னு? டேய் நீ பிஸ்னஸில் இருக்கியோ இல்லையோ, ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கும் ஸ்டடீஸ் முக்கியம் தானே. ஆனால் ஆக போகிறது இல்லையே, இப்போ தான் பிஸ்னஸில் தான் நிற்க போகிறேன், என் அப்பா விடவா போகிறான் அப்படின்னு சொல்லி பேசினுக்காங்க. டேய் ஏந்திருங்கடா சார். 2 பேரும் என்ன பேசினிக்கீங்க? என்ன பேசினிக்கீங்க? இங்கே டீச் பண்ணியிருக்கேன் ஒருத்தன், அதெல்லாம் கவனிக்காமல் என்னடா பேசினிக்கீங்க? என்ன சொல்லுங்கள். அதெல்லாம் தயாங் ஜிம்மெல்லாம் கண்டுக்கல, அவங்க பாட்டுன்னு பேசியிருந்தாங்களே, அதனால் அவங்க திரு முடிச்சுருக்காங்க. ஏன் தயாங் அவங்க கூட சேர்ந்து நீயும் இப்படி ஆயிட்டியே, உனக்கும் பதில் தெரியலையா?
வெளில போய் நில்லுங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லி வெளில போய் நிற்க சொல்கிறான். இவனை வச்சு என்னையும் வெளில தடுத்தி விட்றானே, ஐயோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் உம்முன்னு வச்சுட்டு போகிறாங்க, சலிச்சுக்கிட்டே போகிறாங்க வெளில. அதுக்கப்புறம் அவன் கிளாஸும் முடியுது. வெளில வந்து பார்க்குறாங்க, தாயாங்கும் ஜிம்மனும் சிரிச்சுட்டே இருக்காங்க பேசிக்கிட்டு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சரி, நம்ம வெளில வந்து நின்னதுக்கு நம்ம தப்பு தான்டா. இவன் நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான்டா. இவனோட கிளாஸ்லாம் கவனிக்காமல் இருக்கிறது பெட்டரு. சும்மா என்ன பெணாத்திருப்பான், அதை நம்ம கண்டுக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம ஓனாக தான் படிக்க போகிறோம், இவனை சொல்லித்தர போகிறான் அப்படின்னு சொல்லி ஜிம்முன்னு சொல்லின்னுக்கான். தயங்கும் கரெக்ட் தான், நம்ம தான் படிக்கணும், வேலைக்கு எவன் வருவான், நம்ம அப்பனே வரமாட்டான், அப்போ என்னென்னா அடிக்கிறான். அங்கேண்ணா நம்ம அம்மா அண்ணா வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் தான்டா, எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான் பார்த்தியா, அவனை சொன்னேன்டா, அவனும் சரியாக படிக்க மாட்டான், அவன் கூட இருந்தால் நானும் இப்படி ஆயிட்டேன்டா. என்ன பண்ண எடுத்து எல்லாம் நம்ம விதி அப்படின்னு சொல்லி பேசின்னு இருக்காங்க. சுகா பற்றியும் பேசுகிறாங்க, அவங்க அம்மா அப்பா பற்றியும் பேசுகிறாங்க, தம்பி தங்கச்சி அப்படின்னு பேசின்னு இருக்காங்க எல்லாம். சுகா என்ன பேசிருக்கீங்க சார்? சார் எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து வாய் அடித்து சொல்கிறான். தயாங் ஜிமின் என் ஸ்டாஃப் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஐயோ சுகா பற்றி நம்ம ரொம்ப ஓவராக பேசணுமோ, ரொம்ப தாண்டா ஓவராக பேசணும், என்னடா இது கூட தெரில அப்படின்னு சொல்லி தாயாங்க ஜிம்னு பேசிகிட்டே திருப்பி வராங்க. ஏன்டா பேசிட்டாமல் வரவே மாட்டிங்களாடா, பேசிக்கிட்டே இருப்பீங்களா, வாயெல்லாம் உங்களுக்குலாம் வலிக்காதாடா, காதெல்லாம் எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி பேசாமங்கடா அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸ்டாஃப் பார்த்தோன்னா ஜிம்மனும் தாயாங்களும் அப்படி போட்டுட்டாங்க. ஏண்டா சரியாக படிக்கவும் மாட்டீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் மார்க் வரணுன்னா எப்படா வரும்? தாயாங் ஒன்றை தான் தாயாங் மார்க் வரணுன்னா எப்படி வரும்? ஃபோக்கஸ் தானே வரும் சார். இல்லை சார், இந்த ஒரு தடவை தான். என்ன இந்த ஒரு தடவை? நான் டெய்லியும் தான் பார்த்துன்னுக்கேன். எதுனா ஒரு சான்ஸ் கிடச்சா பேசிடுறீங்க, ஆனால் பதில் கேட்டால் தெரியாதுன்றீங்க, அதுக்கப்புறம் மார்க் வரும். ஜிம்மன் அவனாச்சும் பரவாயில்ல, 100க்கு 98 99 எடுக்கிறான், நீ இதுக்கு 80 தான்டா இருக்க நீனும். சார் அது ஏண்டா உங்களுக்குலாம் அட்வைஸ் கொடுக்கறதும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அட்வைஸ் நான் கொடுத்தோம் நானும் உங்களெல்லாம் கண்டுக்காம விட்டது தான் எனக்கு பெட்டர் போல். இப்படி இருக்கீங்களேடா நீங்களாம். ஜிமன் நீ வெளில போ, நான் தாயங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். டேய் நீரா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தாயங்கிட்ட சொல்லிட்டு போகிறான். ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். தாயாங்க்கு அப்படியே நிற்கிறான். ஏண்டா உன்னெல்லாம் இரா வரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். சார் சுகா என்ன சுகா பண்ணுற? என்ன இது பனிஷ்மெண்ட்டு? கண்டுக்காம விட்டுறியே. ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பேன் தெரியுமா, நான்லாம் ஒரு காலத்தில் 100க்கு 100 எடுப்பேன்டா தெரியுமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று மாதிரி ஆக முடியும்னால உன் பர்சனாலிட்டி எனக்கா வரும். நீ தூங்கிட்டே இருப்ப, முறைச்சிக்கிட்டே இருப்ப, ஆனால் நான் அப்படியா? ஐயோ ஆனால் என்னை வச்சு நீ கம்பேரே பண்ணிடாத சரியா? உனக்குலாம் நீ ரொம்ப இன்னசென்ட் சாஃப்ட் பர்சன்டா. ஆனால் நீங்களாம் தெரியுதுல்ல. இப்போ எதை கிஸ் பண்ணி எனக்கு பனிஷ்மெண்ட்டுன்றல அப்படின்னு சொல்லி வால் பின் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். லிட்ரலி அப்படியே ஹேட் பண்ணிகிட்டே போகிறான். தயங்கால முடியல. சுகா 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 வலிக்குது சுகா, தண்ணி எடுத்து கூட எரியுது அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறான். சுகாவும் இதா குடிக்கிறான் அவனும். ஏண்டா உனக்கு பனிஷ்மெண்ட்னா இப்போ தான் கொடுப்பியா நீ? ஐயோ உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன அங்கே போடணும் அப்படின்னு சொல்லி அவனே புலம்புறான். என்னடா புலம்புற? என்ன புலம்பினுக்க? சும்மா தண்ணி அந்த கூட அப்படின்னு சொல்லி திருப்பியும் அவன் செஸ்ட்லலாம் சக் பண்ணுறான். அப்படியே போகுது கொஞ்சம். சுகா ப்ரெஷர் ஆகுது சுகா, விட்டு சுகா நீயா, நான் போகிறேன், எனக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டொமக் வரைக்கும் போயிட்டு பேண்ட்டை கேட்டு போகிறான். சுகா வேணாம் எனக்கு விருப்பமே இல்லை, இல்லைன்னா அழுதுருவேன், சத்தியமாக அழுதுருவேன் அப்படின்றான். சரி எனக்கு சின்ன குழந்த மாதிரி அழுதுருவேன்ற. பின்ன என்னடா நானே
இப்போ தான் அது மூவ் ஆன் பண்ணிட்டு வந்து நிற்கேன். நீ நான் அதுக்குள்ளே பண்ண வர? இது பனிஷ்மெண்ட் டைமு, நீ பொறுத்துக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் வாய் லைக் கிஸ் பண்ணிகிட்டே அவன் ஓப்பன் பண்ணிக்கிறான். அவனும் இன்சர்ட் பண்ணிக்கிறான். சுகா வலிக்குது சுகா இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நார்மலாக பாஸ்ட் மாதிரி அவனுக்கு ஞாபகம்லாம் எதுவுமே வரல. அவன் வந்து லைக் சுகா லாஸ்ட் என்ன பண்ணியிருப்பான், லைக் போன தடவை ஸ்டாஃப் ரூம்லாம் என்ன பண்ணியிருப்பான் ஃபஸ்ட் டைமாக அதுதான் அவனுக்கு ஞாபகமே வருது. ஏன்னா அதுக்கு பாஸ்ட் டைம்லாம் அவனுக்கு அந்த சுகானால ஞாபகமே வரல. அதனால அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இதனால் பாஸ்ட்டில் ஞாபகமே வரலையே அப்படின்னு அப்படின்னு பண்ணுறான். அவனும் பேக் கிஸ் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். இதெல்லாம் சுகா பார்த்தோன்னே என்ன எல்லாமே பண்ணுற, எல்லா விஷயத்துக்கும் பேக் கொடுக்குற, மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் பண்ணுறான். அங்கேயே ஒரு சின்ன மேக்கவுட்டும் போகுது. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுத்துனுக்காங்க. ஈவினிங் ஆகிருக்கும். அங்கேயே ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக எல்லா கிளாஸும் கட்டு அவங்க அப்படி கத்துறான். நான் இங்கே பாடுற ஈவினிங்கே ஆயிடுச்சுடா, உன்னால தான்டா எல்லாமே. நான் என்ன பண்ணேன், எப்போ நீ மேக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லி எரியுதுடா ஏன்னா நீ இருக்கி அப்படின்னு சொல்லி ஈவினிங் போகிறான். பேண்ட்லாம் மாற்றிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே போகிறாங்க. சுகா நான் மறந்தே போயிட்டேன், இன்றைக்கி நான் ரூமுக்கெலாம் போகல, இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? சரி போ. ஐயோ டேய், நான் இந்த நிலைமையில் எங்கேருந்துடா போத்து. சரி ஓகே, நாளைக்கு நான் போய்க்கிறேன். உங்கள் அம்மா அப்பா திட்ட மாட்டாங்க? திட்டுவாங்க தான். இதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்படி நடந்து போனேன்னா அதுக்கே கெஸ் பண்ணி அடிச்சு விட்ருவோம், தோலை உடிச்சு விட்ருவாங்க தெரியுமா. நீ வேறு அப்படின்னு சொல்லி இல்லை இப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி வேணாம் சுகா அப்படின்றான். சரி ஓகே உன் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறான். உள்ளே வரான் சுகாவும். எதுக்குடா உள்ளே வர, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்முன்னு இருப்பான். சார் என்ன சார் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க? தயாருக்கு உடம்பு முடியலையா, நான் தான் வந்தேன். என்னது, நான் எப்படா சொன்னேன்? நீ சொன்ன வா அப்படின்னு சொல்லி கை பிடிச்சிட்டு இழுத்து அவன் பாத்ரூம் கூட்டி போகிறான். எங்கே இதுக்கு பாத்ரூம் கூட்டி போகிறேன்? இங்கே பாரு, இன்றைக்கி நீ போகலன்னு இதுக்கே உனக்கு தோலை உடிச்சிருவோம் அவன் அப்பன். இதை வேறு நீ அடி வாங்கினா என்ன ஒன்றும் தாங்கிக்க முடியாது, வா அப்படின்னு சொல்லி பாத்ரூம் கூட்டி போகிறான். பாத்ரூமில் என்ன நடந்தது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா சில குட்டீஸ். ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அண்டு இன்னும் கொஞ்சம் நாளில் லைக் நம்ம கிங்ஸ்லாம் வராங்க. அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும், லைக் அவங்களுக்காக சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்கலாம். திருப்பியும் அவங்க நம்பர் 1 இருக்காங்க. ஓகே காய்ஸ்.